கேரோ 2016 இருக்குது, கேரோ 2020 வந்துருக்கு ஆக்சுவலாக. இது எப்படி நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டேக்ஸ் ஆடிட் பார்த்தா 44AB இன்கம் டேக்ஸ் ஆடிட் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். டேக்ஸ் ஆடிட் எல்லாத்துக்குமே பண்ண வேண்டியதில்லை, 1 கோடி கீழே இருந்தால் பண்ண வேண்டியதில்லை. 44AD இருந்தால் அப் டு 2 crore 8% ஆஃபர் பண்ணால் பண்ண வேண்டியது. அந்த மாதிரி எப்படி டேக்ஸ் ஆடிட்டில் சில விதிவிலக்குகள் இருக்கோ, அதே போல் கேரோ 2020லையும் சில விதிவிலக்குகள் இருக்குது. ஆக்சுவலாக கேரோ 2020 நம்ம பண்ணுறதுக்கு முன்னால், ஏன்னா அது இப்போ 16 பாயிண்ட்டாக இருந்தது, 21 பாயிண்ட்டாக விரிவடைந்திருக்கு. ஸோ இந்த 21 பாயிண்ட் நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த கம்பெனிக்கு வந்து இந்த கேரோ 2020 அப்ளிகபிளா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இந்த டேக்ஸ் ஆடிட்டு உதாரணத்துக்கு இப்போ 44AB பார்த்தா 44 பாயிண்ட்ஸ் இருக்குது. டேக்ஸ் ஆடிட்டே அப்ளிகபிள் ஆகாத கேஸுக்கு டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் ஆகாதுன்னு இப்போ ரீசெண்டாக வந்துருக்கிறத பார்த்தா அப் டு 10 crore மட்டும் 5% கீழே கேஷ் வாங்கினா 5% கீழே கேஷ் ரெசிப்ட் இருந்தால் ஆடிட் பண்ண வேண்டாம்னு ஒரு ப்ரொவிஷன் ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து கேரோ 2000 எப்படி டேக்ஸ் ஆடிட்டில் இது டேக்ஸ் ஆடிட் பண்ணணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுற மாதிரி கேரோ 2020ல் ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஆர் நாட் அப்ளிகபிள்னு சொல்லணும். ஜென்ரலாக இட் இஸ் நாட் அப்ளிகபிள்னு பேசணும்னா இது வந்து பேங்கிங் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி இதுக்கெல்லாம் நாட் அப்ளிகபிள். பட் நம்ம டீல் பண்ணுறது 1% கம்பெனி இருக்கும். 1% கம்பெனிக்கு கேரோ 2020 நாட் அப்ளிகபிள். அதே மாதிரி ஸ்மால் கம்பெனிக்கு கேரோ 2020 நாட் அப்ளிகபிள். ஸோ ஸ்மால் கம்பெனிங்கிற டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 50 லட்சம் பெய்ட் அப் கேபிட்டலாக இருந்தது, டேர்ன் ஓவர் லிமிட் 2 கோடியாக இருந்தது. 1/4/2021 இப்போ 50 lakh பெய்ட் அப் கேபிட்டல் வந்து 2 crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2 crore அண்ட் 20 crore டேர்ன் ஓவர். ஸோ அப்போ கேரோ 2020 அப்ளை ஆகணும்னா ஸ்மால் கம்பெனி அல்லாமல் இருக்கணும். இன்னும் கிளியராக சொல்ல போகிறதுனா, நம்மளோட ஷேர் கேபிட்டல் ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் 2 கோடிக்கு மேலே இருக்கணும். அண்டு நாட் ஆர் அண்ட் 20 crore மேலே டேர்ன் ஓவர் இருந்தால் தான் கேரோ 2020 அப்ளிகபிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரோ 2020ல் பார்த்தீங்கன்னா, கேரோ இதோட ட்ரெடிஷன் பேசணும்னா மேக்ரோன்னு இருந்தது, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஆடிட் ரிப்போர்ட் 1975லேருந்து அப்படியே பரிணாம வளர்ச்சி ஆகி கேரோ 16 இருந்தது. கேரோ 2020 வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் 1/4/2021 to 31/3/2022. இட் இஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் 21-22. அதுக்கு முன்னால் 20க்கு முன்னால் கேரோ 2016 அப்ளிகபிள். ஸோ இப்போ கேரோ 2020 பொறுத்தளவு மேஜர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேரோ 2016, அதாவது 31/3/2020ல் நம்ம கவர் பண்ண பாயிண்ட்ஸ் கேரோ அப்ளிகபிள் இருந்தால் கேரோ பண்ண பாயிண்ட்ஸும் 31/3/2021ல் நம்ம கவர் பண்ணுற பாயிண்ட்ஸும் என்ன டிஃபரன்ஸ்? கேரோ 2016ல் பார்த்தீங்கன்னா ஒன்லி 16 பாயிண்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணுவோம். கேரோ 2020ல் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற கேரோ 2020 இட் இஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் 1/4/2021. இதை வந்து 21 கிளாஸஸ் கவர் பண்ணுறோம் ஆக்சுவலாக இதில் வந்து. ஸோ அதனால் நம்ம ஸ்கோப் ஆஃப் ஒர்க் வந்து 16லேருந்து 21 போயிருக்கு. அந்த 21ல் என்ன இதில் வந்து சில கிளாஸ் அப்படியே ரீடைன் பண்ணியிருக்காங்க, பின்னால் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சில கிளாஸ் வந்து ரீடைன் பண்ணி அதில் கொஞ்சம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு பதிலாக கமா பண்ணி கொஞ்சம் சேர்த்திருக்காங்க. ஒரு சில கிளாஸ் இல்லை, ஒரு கிளாஸ் மட்டும் டிலீட் பண்ணியிருக்காங்க, மேனேஜரியல் ரெம்யூனரேஷன். சில கிளாஸ் வந்து நியூ கிளாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நியூ கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர் ரெசிக்னேஷன், சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸு, பினாமி டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டில் அசஸ்ட் இன்கம் நாட் ரிப்போர்ட்டட் இருந்தால் என்ன, அந்த மாதிரி சில புது ஃபேக்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ பொதுவாக இத்தனை நாள் பார்த்த கம்பெனி ஆடிட்டுக்கும் இப்போ பார்க்குற கம்பெனி ஆடிட்டுக்கும் நம்ம ஸ்கோப் பார்த்தீங்கன்னா, ஈவன் ஷெட்யூல் 3ல் கூட ட்ரேட் ரிசீவபிளுக்கு ஏஜ் வைஸ் கேட்குறாங்க. அதாவது லெஸ் தென் 1 year 1 to 2 year. அதே மாதிரி ட்ரேட் ரிசீவபிளும் முதல்ல வந்து இந்த லெஸ் தென் 6 month அதர்ஸ்ன்னு போட்டிருந்தோம். இப்போ எல்லாமே பீரியட் வைஸாக எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இன் ஷார்ட் சொல்ல போனால் புது ஷெட்யூல் 3 அண்ட் புது கேரோ 2020 நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பெருமளவுக்கு ஜாஸ்தி பண்ணியிருக்கு. அது எப்படிங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் அதே சமயத்தில் கேரோ 2020 ஸ்மால் கம்பெனி டெஃபினிஷன் 2 subsection 85 பெய்ட் அப் கேபிட்டல் 50 lakhலேருந்து 2 crore டேர்ன் ஓவர்லேருந்து 20 crore ஜாஸ்தி பண்ணியிருக்கனால பெரும்பாலான நம்ம பண்ணுற சின்ன கம்பெனிங்க இந்த கேரோ 2020 நெட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ
ஃபஸ்ட்டு வந்து கேரோ 2020 நம்ம படிக்கிறதுக்கு முன்னால் இந்த தாரக மந்திரம் வந்து ஷேர் கேபிட்டல் 2 crore மேலே இருக்கா, டேர்ன் ஓவர் 20 crore மேலே இருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேரோ அப்ளிகபிலிட்டி நம்ம பார்க்கலாம். அப்போது ஸ்மால் கம்பெனி டெஃபினிஷன் கேரோ 21 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா கூட ஸ்மால் கம்பெனி டெஃபினிஷன் 1/4/2021 இந்த threshold லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால நிறைய கம்பெனி இந்த 2 crore ஷேர் கேபிட்டல் 20 crore டர்ன் ஓவர் கீழே இருக்கிறதெல்லாம் மெஜாரிட்டி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சுருக்கமாக சொன்னால் கேரோ 16 பாயிண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணணும். கேரோ 2020-21 பாயிண்ட்ஸ். ஒரு கிளாஸ் டிலீட் பண்ணியிருக்காங்க, 7 நியூ கிளாஸஸ் ஆட் ஆகும். மீதி இருக்கிற கிளாஸ் எல்லாம் அப்படியே ரீடைன் பண்ணியிருக்காங்க, சிலதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஷெட்யூல் 3 பொறுத்தளவு ட்ரேட் ரிசீவபிள் பெரிய ஒர்க்கு. இது அப்ளிகபிள் ஆகிற கம்பெனிக்கு அந்த என்ன சொல்கிறது, ஒன் இயர் லெஸ், மோர் தென் 1 year 2 year இதெல்லாம் பிரிக்கிறது, பேயபிளும் ரிசீவபிளும் பிரிக்கிறதுக்கு நிறைய கால அளவு ஆகும். ஸோ இங்கிருந்து அந்த கேரோ அப்ளிகபிலிட்டி செக் பண்ணி அந்த பர்டிகுலர்லி ரிலேட்டிங் டு ட்ரேட் பேயபிள் அண்ட் ட்ரேட் ரிசீவபிள் அதை வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சா தான் நம்மளால் சீக்கிரம் ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னோட ஓப்பனிங் அண்ட் ரிமார்க்ஸை பார்த்துட்டு மீதி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜனனி அண்ட் அனுவர்ஷினி 2 பேரும் வந்து ஜனனி வந்து கேரோ 2020யும் ஷெட்யூல் 3 வந்து அனுவர்ஷினி எடுக்க போகிறாங்க. இதை தவிர நாங்கள் என்னை பொறுத்தளவு LVR ஞானம்னு ஒரு சேனல், யூடியூப் சேனல் வச்சுட்ருக்கோம். இது மட்டும் 82 வீடியோ பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். டாக்ஸேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே இது மட்டும் ஒரு 780 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆக்சுவலாக LVR யூடியூப் சேனல்லே LVR ஞானம்னு போட்டிங்கன்னா கிடைக்கும். அது ஃப்ரீ சேனல் தான். இன்றைக்கும் நாளைக்கு என்றைக்கும் ஃப்ரீ சேனல் தான். ப்ரப்போஸ்டு வீடியோ வந்து 0 rate சேல் அண்டர் GST, அப்டேட்டட் ரிட்டர்ன் 139 இந்த 2மே நாங்கள் வந்து வெளியிடுறதா இருக்கோம். அதனால் என்னோட யூடியூப் சேனல் ஃப்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதில் டீட்டெயில் கிளாஸ் இருக்குது, ரெகுலர் அப்டேட்ஸும் வருது. இது நன்றி, வணக்கம். Age-wise, like less than 1 year, 1 to 2 year, 2 to 3, and more than 3 years. If there is any dispute dues, we have to give it in the separate disclosure dispute dues. Other than this, undisputed dues. For this age-wise analysis of creditors, we need to check the date of issue of invoice by creditors and the last day of payment. Obtain balance confirmation letter from the creditor. If there is any disputes raised by the creditor on the amount of dues, and obtain MSME's registration certificate from the creditor. And if there is any reason for such delay, we also have to obtain the letter from them. The next amendment is tangible asset. Earlier, the word in the balance sheet, the fixed asset is used in the balance sheet. Now the term fixed asset to be replaced by property, plant and equipment, and we also have to give separate disclosure for the intangible assets. So the fixed assets term is replaced by property, plant and equipment and intangible assets. Intangible assets to be shown separately under the heading, after the heading property, plant and equipment. From Grandmark Associates and Venkatramanan Associates. Now we are going to discuss about amendments in Companies Auditors Report Order 2020. What is in short CARO 2020? What is CARO 2020? It is the format for additional reporting requirements for some specified companies. It shall apply to every company, including foreign company, except banking company defined in Banking Regulation Act 1949, insurance companies defined under Insurance Act 1938, Section 8 companies, one-person company and small company, and some private limited companies. Private limited companies not being a subsidiary or holding of public company, having a paid up capital and reserves and surplus not more than 1 crore rupees at the balance sheet date, and which does not have total borrowings exceeding 1 crore rupees at any point of time during the financial year, and not having turnover of rupees exceeding 10 crore rupees
it shall come into force. B of clause 1 requires auditors to report whether the property, plant and equipments are physically verified at reasonable intervals. This subclause is amended with property, plant and equipment in place of fixed assets. Subclause C and subclause D are new requirements in CARO 2020. Subclause C, in subclause C, there is a new format also introduced for title deeds which does not have the name of companies. In subclause C, whether the auditor has to report whether the title deeds of all the immovable properties except for the lease agreements are in the name of company. If not, a format is introduced in this CARO 2020 which should mention description of property, gross carrying value held in the name of whether promoter, director or the relative of employee, period held indicate range where appropriate, reason for not being held in the name of company. And subclause D, it is new requirement in CARO 2020. In this, auditors should report whether the company has devalued its property, plant and equipment, including intangible assets. More than 60 days, I know that. Any other doubts? Okay, sir. Thank you. Thank you. Thank you, sir. எல்விஆர் ஞானம்னு ஒரு சேனல், யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். இது மட்டும் 82 வீடியோ பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். டாக்ஸேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே, இது மட்டும் ஒரு 780 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆக்சுவலாக எல்விஆர் யூடியூப் சேனல் எல்விஆர் ஞானம்னு போட்டிங்கன்னா கிடைக்கும். அது ஃப்ரீ சேனல் தான். இன்றைக்கும் நாளைக்கு என்றைக்கும் ஃப்ரீ சேனல் தான். ப்ரப்போஸ்டு வீடியோ வந்து 0 rate sale under GST, அப்டேட்டட் ரிட்டர்ன் 139 இந்த ரெண்டுமே நாங்கள் வந்து வெளியிடுறதா இருக்கோம். அதனால் என்னோடய யூடியூப் சேனல் ஃப்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதில் டீட்டெயில் கிளாஸ் இருக்குது, ரெகுலர் அப்டேட்ஸும் வருது. இது நன்றி, வணக்கம்.